வணக்கம் நேயர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாரம் நம்ம ஜாதகம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கூட பேசுவதற்காக ஆஸ் யூஷுவல் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் நம்மோடு இணைஞ்சிருக்கார். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு சகோதரிக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தை பொங்கல் வாழ்த்துக்களோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். சூப்பர் சார். நம்மக்கிட்ட ஒரு இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம நடத்துறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னம்மா? எல்லா நல்ல விஷயங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றின விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுறோம். கண்டிப்பாக. அந்த வகையில் பார்த்தா இப்போ தை பிறக்க போகுது. நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் நியூ இயர் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தை பிறக்க போகுது. இப்போ தை பிறக்கிறதுனால நம்ம இந்த பொங்கலை பற்றி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்துட்ருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தை பொங்கல் வரப்போகுது சார். பொங்கல் செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது. ஸோ தை மாதம் பிறக்குது. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் எப்படி வைக்கலாம், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறக்குது நல்லா எப்படி போகுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம நேயர்கள், தந்தி டிவி நேயர்கள் அத்தனை பேர் வீட்லேயும் பால் பொங்கி சந்தோஷமாக வழியணும். பால் பொங்கணும். இந்த பால் பொங்கல் எதற்காக பொங்கணும் அப்படின்னா, சந்திரனுடைய அம்சம் பெற்றது. எல்லாத்த விட சூரிய வழிபாடு இருக்கக்கூடியது தான் பொங்கல். பொங்கலில் சூரியன் கெட்டு போயிருந்தாலும் சரி, சூரியன் மிக ஜாக்கிரதையாக உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, மிக ஜாக்கிரதையாக சூரிய வழிபாடு செய்யணும். இந்த சூரிய வழிபாடு பண்ணுறதுக்காக தான் இந்த தைப்பொங்கலை கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. இந்த செவ்வாய்க்கிழமை வருது மங்கள வாரத்தை குறிப்பது, மங்களத்தை தருவது. ஆகவே எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னாலும், செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தை தருவது, செவ்வாதோஷம், நாகதோஷம், ராகுதோஷம் போன்ற தோஷங்கள் விலகுவதற்காகவும், தடைப்பட்ட திருமணங்கள், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சுப மங்களங்கள் கூடுறது, உடல் ஆரோக்கியம் பெறுவது, குழந்தை பாக்கியம் தருவது, குழந்தை பாக்கியம் பெறுவது, வீடு கட்டுறது, இப்படின்னு செவ்வாய்க்கிழமையில் மங்களத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நல்லாவே பிறக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம எத்தனை மணிக்கு பண்ணணும்னு சொன்னீங்க. பால் பொங்குறது எத்தனை மணிக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த சுக்கிர ஓரையை நம்ம பார்த்து அந்த பால் பொங்குறதுக்கு அந்த பொங்கல் பானை வைக்கணும். இப்போ எல்லாரும் வெண்பொங்கல் செய்கிறாங்க. ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் பால் பொங்கல் வைங்க. நீங்கள் பானையில் தான், புது பானையில் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னாலும், நான் அதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன் சார். நீங்கள் பானை அப்படிங்கும்போது அதை பற்றி நிறையா நம்ம கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதை நம்ம பின்னாடி பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு நேரத்தை சொல்லிடுங்க. காலையில் 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ளாக, 8 மணிலேருந்து 9 மணிக்கு நேர்களே நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்யும்போது திருமண வாழ்க்கை, செவ்வாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் இதெல்லாம் விலகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள குரு ஓரை. இந்த குரு ஓரையில் நீங்கள் பண்ணும்போது பிள்ளைங்க படிக்கிறது, திருமண வாழ்க்கை, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு சுப பலனை நடக்கும். 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக நீங்கள் 12 மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணிக்குள்ளே பால் பொங்கிடும். நீங்கள் தீப ஆராதனையும் காட்டலாம், நைவேத்தியம் பண்ணலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, பூசணி இலையில் வச்சு அந்த பால் பொங்கல் வச்சு முதல் படையல் சூரியனுக்கு நீங்கள் வழிபடணும். சூரியனுக்கு செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து சுவாமிக்கு பண்ணணும், தீபம் ஏற்றணும். இது எல்லாத்த விட செவ்வாய்க்கிழமை வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, முருகனது நாள், சக்தியோட நாள். ஆகவே 6 தீபங்கள், அகல் விளக்கு 6 தீபங்கள் ஏற்றி சுவாமி ரூமில் வச்சுருங்க. ஏற்கனவே காமாட்சமா விளக்கு இருக்கும், ஆண் விளக்கு இருக்கும். இது இல்லாமல் 6 அகல் விளக்கில் செவ்வாய்க்கு உண்டான, முருகனுக்கு உண்டான, கார்த்திகை பெண்களுக்கு உண்டான 6 தீபங்கள் ஏற்றி இந்த சூரிய வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு 3 ராஜகிரகங்கள் மாற போகிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம வர்ற நிகழ்ச்சிகளை நிறைய பேச போகிறோம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 ராஜகிரகங்கள் மாறுறாங்க. அப்போ நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் மங்களத்தை கூட்டும் நாள்,
மிக ஜாக்கிரதையாக நீங்கள் செய்யுங்க. அற்புதமான காலம். உங்கள் வீட்டில் பால் பொங்கணும். முதல் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மிச்ச விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். கந்தசாமி லைன்ல இருக்கீங்க, நீங்க சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. மேடம் தங்கச்சாமி மேடம், தங்கச்சாமி மணிக்குளம் தங்கசாமி, நீங்க பேசுங்க. சொல்லுங்க தங்கச்சாமி, சொல்லுங்க சார். தந்தி டிவிக்கும் சாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கச்சாமி தங்கத்தோட கோல்டோட ஆரம்பிப்பான். சொல்லுங்க. 7/3/2008 சார். 7/3/2008. எத்தனை மணிக்கு சார்? மாலை 3:46 சார். எந்த ஊர்ல சார்? சிவகாசி சார். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நாங்கள் சிவகாசி தான் சார் இருக்கிறோம், கோவலம்பட்டி. சதய நட்சத்திரம் கும்பராசி, கரெக்டுங்களா? ஆமாம் சார். லக்னம் வந்து உங்களுக்கு கடக லக்னம். ஆமாம் சார். ஓகே, இது யாருடைய ஜாதகம்? எங்கள் பாப்பாவோட ஜாதகம் சார். வெரி குட். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துங்க சார். கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சரிங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து 7.5 சனி, இன்னொன்று அந்த பிள்ளைக்கு இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சார்? நான் சிவகாசியில் இருக்கிறேன் சார். சிவகாசியில் இருக்கீங்க. ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோவிலுக்கு, எந்திர ரூபமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் வரும். 7.5 சனியினது தாக்கம் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த பெண் பயணத்தில் கவனம் வேணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி தங்கசாமி. அடுத்ததாக சின்னண்ணன் சேலத்துலேருந்து நம்மோடு பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சின்னன் சொல்லுங்க. சின்ன அண்ணன் கரெக்டா வந்தது தங்கசாமி, இப்ப பேசுறது சின்ன அண்ணன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய டேட் வந்து 22/12/1958. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? காலை 9 மணி. எந்த ஊர்ல பிறந்தீங்க? சேலம் மாவட்டம் சார், தாரமங்கலம் ஏரியா. சூப்பர் சூப்பர். பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, கரெக்டா? கரெக்டா சார், கரெக்ட் சார். மகர லக்னமா? ஆமா சார். தொழில் பாதிக்குதே, வருமானம் பாதிக்குதே, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கே, உடல் ஆரோக்கியம் பாதிக்குதே, இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க சார்? சேலம் மாவட்டம், இப்பயும் அங்கே தான், தாரமங்கலம் ஒன்றியம் சார். இந்த பொங்கல் வந்து நீங்கள் வழிபடுறத மிஸ் பண்ணாதீங்க சார். உங்கள் ஜாதகத்துக்கும் இந்த பொங்கலுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரிய வழிபாடு செய்கிறது தான் பொங்கல் வழிபாடு. எல்லாரும் சொல்லுவாங்க பொங்கல் வச்சு வழிபடுறோம். சூரிய நாராயணனை பற்றி நம்ம பூஜை பண்ணுறோம், சூரிய நாராயண வழிபாடு பண்ணுறோம், சூரிய காயத்ரி சொல்கிறோம், ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறோம். இதை எல்லாத்தை விட சூரிய காந்தால உள்ள அவரக்காய், பொடலை அப்படின்னு இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு படைக்கிறோம். ஆகவே நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். இந்த பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அதில் அந்த பாலோடு சேர்ந்த கூந்தல் நீர்னு வரும். அந்த கூந்தல் நீரை வீடு முழுவதும் தெளித்து உங்கள் கண்ணை கூட தொடச்சிங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், வருமானம் பெருகும், மன நிம்மதி. இந்த ஆண்டு உங்களுக்கு மங்கள வாரத்தில் குருமங்கள யோகமாக மத்தியானம் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளாக பொங்கல் வைத்தால் கஷ்டங்கள் தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சின்னண்ணன் சார். நம்ம வந்து பொங்கலை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம், நடுவில் காலர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதே மாதிரி வந்து ராசிக்காரங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த வாரம் தை வர பிறக்குது, ஒரு ராசி எப்படி இருப்பாங்க இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் எப்படி சார் இருப்பாங்க? மேஷ ராசி நேயர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். செலவு ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் இந்த வார கடைசியில் உறவினர்கள் எல்லாரும் சந்திப்பாங்கன்னு நான் சொன்னேன். சார் இதுக்கு ஜாதகமே பார்க்க வேணாம் சார், எல்லாரும் பொங்கலுக்கு நாங்கள் சந்திப்போம்ல, அது உண்மைதான். இருந்தாலும் மகிழ்ச்சி கூடும். அந்த கோபத்தை விட்டுட்டு இந்த வருஷம் புதிய தொடக்கம், புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ஆடை அணிகலன்கள் சேரும். கடன் வாங்கியாவது துணி வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க. இப்படி சுப பலன்கள். இது நம்ம இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தை மாதம் எல்லாரும் அப்படி தானே சார். இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாக சேரும். இந்த தை பொங்கல் வைக்கிறது வந்து நீங்கள் சுக்கிர ஓரையில் காலையில் வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் ரிஷபத்துக்கு நல்லது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுனம் எப்படி சார் இருக்கும்? மிதுனத்துக்கு ஏற்கனவே நாள் நல்லா இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு அத்தாட்சியாக இந்த ஒரு வாரம் வர வேண்டிய இன்டர்வியூவு,
அதெல்லாம் தள்ளி போகுது இந்த பொங்கல்னால. இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பொங்கலில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது குரு ஓரையில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்க. அதாவது மத்தியானம் 12 மணியில இருந்து 1 மணிக்குள்ளாக பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, அடுத்ததாக மூர்த்தி விழுப்புரத்துலேருந்து பேசுகிறீங்க. மூர்த்தி, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மூர்த்தி, சொல்லுங்க சார் நான் எங்கள் பிள்ளைக்கு கேட்கணும். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. 14/8/2008 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 2:15 இரவு 2:15 மணிக்கு சார். வெரி குட். இது யாருடைய ஜாதகம்? எங்க பிள்ளை சார். பிள்ளை பேரு, அவர் பேர் சொல்லுங்க. சங்கர நாராயணன். வெரி குட். படிப்பில் கவனம் வேணும் சார். விளையாட்டு, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கார். அடிக்கடி அவருக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வேற இருக்கு. இவர் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு? இப்போ 11th படிக்கிறார் சார், +1. வெரி குட், நல்லா படிக்க சொல்லுங்க. இவருடைய ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவருக்கு காரியம் சித்திக்கும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, இது 3த்தையும் விட்டார்னா அற்புதமாக படிப்பார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. வேற எதை கேள்வி கேட்கறதுக்கு இருக்கீங்க கேளுங்க. மேற்கொண்டு எந்த டைம் சார் படிக்க வைக்கலாம்? லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிக்கிறது இவருக்கு நல்லா இருக்கும். ஊர் விட்டு ஊர் படிப்பார். 2026 மார்ச்சுக்கு பிறகு இடமாற்றம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மூர்த்தி. அடுத்ததாக குமரன் சென்னையிலேருந்து பேசுறீங்க. குமரன், நீங்க தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார். என் மனைவிக்காக கேட்கறதா கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க மிஸ்டர் குமரன், சொல்லுங்க. 1/1/1982. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? மத்தியானம் 12:55 சென்னை. என்ன பேர் சார்? அனிதா. பக்கத்தில் இருக்காங்களா? இருக்காங்க சார். இருக்காங்களா? ஏன்னா கரெக்டாக பேசுவாங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? கரெக்டு சார். வெரி நாலேஜபிள் பர்சன். ஹெல்த் பாதிக்குது சார், பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க ஜாதகத்தில் நல்ல லேடி டாக்டரை பார்க்கணும். இதுக்கு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சின்ன டாக்டர் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சார், பிகாஸ் ஆஃப் யூட்ரஸ், யூரினரி அப்டாமன், அடிவயிறு பிரச்சனை. இந்த பொது நிகழ்ச்சியில் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு அருகதையோ உரிமையோ கிடையாது. அதனால் இது ஜோதிட ரீதியான பரிகாரத்தை விட அந்த அம்மாவை நல்ல லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. அதுக்கு உண்டான மருந்து வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிடுவாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறாங்க? இது ஒரு சரியான ஒரு தருணம். இவங்களுக்கு வந்து விடுதலை காலம் ஆரம்பம் மார்ச் மாதத்துல இருந்து. அதுக்கு அத்தாட்சியாக இந்த பொங்கலில் இருந்தே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுலேயும் இவங்களுக்கு தொழில் முறையில் வந்து இந்த வாரம் அவங்களுக்கு அற்புதமான தகவல்கள் வந்து சேரும். அதனால் சூரிய வழிபாடு இவங்க செய்ய வேண்டியது அந்த குரு ஓரையில் பண்ணுறது நல்லது. குரு ஓரை எத்தனை மணிக்குமா? மத்தியானம் 12 to 1. சூப்பர். இதே மாதிரி தான் நம்ம நேயர்கள் கூட அப்படியே தட்டின டான் சொல்லணும். எத்தனை மணி ஓரை? 12:1 அப்படின்னா குரு ஓரை. காலையில் 8 to 9னா சுக்கிர ஓரை. அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க ராசிக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சரி, ஓகே. கடகம், சிம்மம் எப்படி சார் இருப்பாங்க? சிம்ம ராசி நேயர்களுக்கு இது வருமானம் வரக்கூடிய காலம். இந்த வாரம் முழுவதுமே அவங்களுக்கு மன நிம்மதியும் வருமானம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. முடிந்த வரைக்கும் பஞ்சாயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு சுக்கிர ஓரையில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, விவேக் சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. விவேக், நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட உங்களோட டவுட்டை கேளுங்க. வணக்கம் விவேக், சொல்லுங்கள். சார், என்னோட நேம் விவேக் சர்மா. சென்னை இருந்து கூப்பிடுறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 6/8/1985. 1985. ஆமா, 6/8/1985. எத்தனை மணிக்கு சார்? செவ்வாய்க்கிழமை 4:25 PM பிறந்தது, சென்னை. ஓகே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. ரேவதி நட்சத்திரம், மீனராசி. செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு நான் போவேனா? கடந்த 2 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார், ரெக்கக்னேஷன் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு எப்போ நிம்மதி வரும்? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? சரி. இப்போ உங்களுக்கு இடமாற்றம் வந்துடும் சார். பிட்வீன் ஜனவரி
30ஆம் தேதியில இருந்து மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இடமாற்றம் வரும். எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னையில் சென்னை சாலிகிராமத்தில். சாலிகிராமத்தில் இருக்கீங்க. சாலக்கிரமம் அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க. சாலக்கிரமம்னா அது ஒரு கிரமமாக பூஜை பண்ணுறது. ஆனால் உங்கள் வயசுக்கு அது பண்ண முடியாது. தயவு செஞ்சு பக்கத்தில் மயிலாப்பூரில் முண்டக கன்னியம்மன் கோவில்னு இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. காலையில் 9 மணி வரைக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்க. 12 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த ரஷ் வந்து உங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா கஷ்டம். காலைல 9 மணி போயிட்டு முகத்தில் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வாங்க. முதல்ல பீடை போகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி நேயர்கள் எப்படி இருக்க போறாங்க இந்த வாரம்? கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல் நிலை கொஞ்சம் பாதிக்கும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், மிக கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வாரம் கொஞ்சம் டயட்டில் கண்ட்ரோலாக இருங்க. மற்றபடிக்கு இவங்க ஜாதக பிரகாரம் சூரிய ஓரையில், சந்திர ஓரையில் இவங்களுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் பலிதன் கிடைக்கும். இவங்களுக்கு பொங்கல் வைக்கிறது வந்து குரு ஓரையில் பண்ணாங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார். துலாம் ராசி நேயர்கள் எப்படி இருக்க போறாங்க? துலாக்கு வந்து இந்த வாரம் முழுவதுமே சுப பலன்கள் கிடைக்கும். இனிப்பான செய்திகள் வரும். நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் சேர்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துக்கு சுக்கிர ஓரையில் நீங்கள் வந்து இந்த பொங்கல் வைக்கிறது நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசிக்காரர்கள் சார்? குரு ஓரை தான். அந்த குரு ஓரையில் இவங்க வந்து பொங்கல் பண்டிகை கும்பிட்டு சூரிய நாராயணனை வழிபட்டாங்கன்னா, அந்த சூரிய காந்தலை உள்ள பொருட்கள் சாப்பிட்டாங்கன்னா இந்த வாரம் மிக பிரமாதமான வாரமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு? தனுசுக்கு குரு ஓரை தான். சூப்பர் சார். ஏன்னா அவங்க வீடே குரு ஓரை தானே, குரு தானே. ஆகவே அவங்க வந்து இந்த குரு ஓரையில் பொங்கல் வச்சு, பால் பொங்கல் வச்சு, யம மூலிகையான பிரண்டை தொகையில் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த வாரம் முழுவதும் தெளிவான சிந்தனையோடு வாழ்வார்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், மகர ராசி நேயர்கள் வந்து இந்த வாரம் எப்படி இருக்க போறாங்க? பக்தி பயணம் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே கோயில், குளம், தீர்த்த யாத்திரை அப்படின்னு இருப்பாங்க. இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் முழுவதும் அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி நேயர்கள் சார்? கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிம்மதி வேணும். நிம்மதியான தூக்கம் இருந்தாலே இவங்களுக்கு அற்புதமான காலம். ரொம்ப சிந்தனையை வந்து தேவையில்லாமல் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்யும்போது சூரிய காயத்ரி சொல்லி வழிபட்டாங்கன்னா இந்த வாரம் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனராசினியர்கள் எப்படி சார் இருப்பாங்க? மீனத்துக்கு வந்து ஒரு அற்புதமான காலம். இவங்களுக்கு தீர்த்த யாத்திரை மட்டுமில்லை, உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரோடு சேர்ந்து இந்த பொங்கலை எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், நான் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வந்து எந்த நேரத்தில் வைக்கணும், 2 நேரம் சொல்லியிருக்கீங்க, 2 ஓரை சொல்லியிருக்கீங்க. இதிலலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கிற நேயர்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து தந்தி டிவியின் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இந்த பொங்கலை வழிபட்டு சூரிய நாராயணனை வழிபட்டு பொங்கலோ பொங்கல்னு பால் பொங்கணும், உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கணும், புதிய வாழ்க்கை அமையணும்னு சொல்லி இந்த ஆண்டுக்கான இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்கள் இருவரும் சேர்ந்து தந்தி டிவி நேயர்களுக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.